வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த நாள் நமக்கு திரும்பி வரவே வராது. அந்த அளவுக்கு அற்புதமான சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள 12 நம்பரை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க எழுதினாலே போதும். 12 மணி நேரத்துல நீங்க கேட்ட பணம் நிச்சயமா கிடைக்கும். உடனடியா நமக்கு கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி. இன்னைக்கு தேதியும் 12, மாசமும் 12வது மாசம். அந்த வகையில 12-12ங்கிற போர்ட்டல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரியான போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகும். ஒவ்வொரு மாசமும் அதற்கான பதிவுகளை நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாசமும் இந்த நாளை பயன்படுத்தி பரிகாரங்களை செஞ்சுட்டு எல்லாருமே கை மேல பலன் கிடைக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்றீங்க. அந்த வகையில இந்த 12-12ங்கிற போர்ட்டலுக்கான பதிவு தான் இது. இந்த 12-12ங்கிற போர்ட்டல் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நமக்கு வரும். அதுவும் அந்த வருஷத்தோட கடைசியில தான் நமக்கு இந்த போர்ட்டல் இருக்கும். அந்த வகையில 2024வது வருஷத்துல வரக்கூடிய கடைசி போர்ட்டல் இது. நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அடுத்ததா இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. இந்த 12ங்கிற நம்பர்ல இருக்கக்கூடிய 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில இன்னைக்கு தேதியிலையும் மாசத்திலையும் நமக்கு 3ங்கிற கூட்டுத்தொகை வருது. இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அந்த வகையில 3ங்கிற கூட்டுத்தொகை வரக்கூடிய தேதியும் மாசமும் சேர்ந்து வியாழக்கிழமை நாளோட வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. உங்க எல்லாருக்குமே இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட பவர் என்னங்கிறது நல்லாவே தெரியும். யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் தான் இது. இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை எப்படி இன்னைக்கு தேதியில வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 12, இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 2ஐயும் சேர்த்தா 3. அடுத்ததா இந்த வருஷம் 24வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாசம் 27ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. பொதுவா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி போர்ட்டல் ஓபன் ஆகக்கூடிய சமயத்துல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த நாளை நாம தேவதை நாள், மேஜிக் டேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு 2 வீடியோ கொடுத்திருக்கேன். இந்த வார்த்தைய 12 முறை மட்டும் எழுதினாலே போதும். என்ன வரம் கேட்டாலும் 12 நாட்களுக்குள்ள கிடைச்சே தீரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 12-12ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இத நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும். பணத்தை எண்ணி வைக்க உங்க வீட்டுல இடம் இருக்காதுன்னு சொல்லி இன்னொரு சிறப்பான பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலையில நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா கூட முகம் கை கால் கழுவுறதுக்கு அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுவுமே உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுக்கும். சரி, இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த
பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். அடுத்ததா இந்த பரிகாரம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நீங்க செய்யுங்க. பொதுவா உங்க குடும்பத்துக்காக எல்லாம் செய்ய வேண்டாம். யார் பேர்ல கடன் இருக்கோ, யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணும். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் செய்யலாம், பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும், செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, வறுமை நிலை மாறுறதுக்காகவும் செய்யலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்கும், பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது மூணுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எப்பையும் போல செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் எப்பயுமே பெஸ்டான டைம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு மத்தியானம் 12 மணி 12 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி வால் கிளாக் மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம சுவர் கடிகாரம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய நம்பர் மாதிரி 1ல இருந்து 12 வரைக்கும் ரவுண்டா வரைஞ்சுக்கோங்க. அதை சுத்திலும் ஒரு சர்க்கிளையும் நீங்க போட்டுக்கோங்க. கரெக்டா அளவு பார்த்து போடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ரஃபா கூட நீங்க போடலாம். அடுத்ததா இந்த வால் கிளாக்கு நடுவுல இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சுக்கோங்க. அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும். அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல். சரி, இந்த இன்ஃபினிட்டி சிம்பல்ல பாத்தீங்கன்னா நடுவுல 2 சர்க்கிள் இருக்கு. இந்த 2 சர்க்கிள்லயும் யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுடைய பேரை எழுதுங்க. அவங்களுடைய முழு பெயரும் எழுதுறதுக்கு இடம் இல்லைன்னா கூட அவங்களோட பேரோட முதல் எழுத்த மட்டுமாவது அந்த இன்ஃபினிட்டி சிம்பலுக்கு நடுவுல நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அந்த 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ல வெளிப்பக்கத்துல நீங்க அஃபர்மேஷன்ஸ் எழுதிக்கோங்க. அதாவது 1ங்கிற நம்பருக்கு பக்கத்துல பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது எழுதுங்க. 2ங்கிற நம்பருக்கு பக்கத்துல இன்னொரு அஃபர்மேஷன் எழுதுங்க. இந்த மாதிரி 12 அஃபர்மேஷன் நீங்க எழுதலாம். இப்போ 12 அஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஸ்கிரீன்ல நான் ஒரு 12 அஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன். அதை பார்த்து கூட நீங்க ஒவ்வொரு நம்பருக்கு பக்கத்துலயும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படிங்கிற ஒரே அஃபர்மேஷனை கூட நீங்க 12 முறை எழுதிக்கலாம். தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அஃபர்மேஷனை 12 முறை நீங்க எழுதிக்கலாம். இது உங்க விருப்பம் தான். நீங்க எடுத்துக்கக்கூடிய பேப்பர் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி அஃபர்மேஷன் எழுதுறதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரி, இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மடிச்சு உங்க கையில வச்சுக்கோங்க. அதாவது இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்படி மூடினதுக்கு அப்புறம் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு கடன் தீரணும், கஷ்டம் குறையணும், வறுமை விலகணும்னு சொல்லி பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்யாதீங்க. பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஒரு சிலருக்கு அவசர பண தேவை இருக்கலாம். இப்படி அவசர பண தேவை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.
சரி, இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் பத்திரமா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க. இப்படி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். தானா இந்த பேப்பர் டேமேஜ் ஆயிருச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சக்தி வாய்ந்த இந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் உடனடியா நமக்கு ஏற்படும். 12 மணி நேரத்துக்குள்ள நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.